என்னம்மா? என்ன வீட்ல எல்லாம் தடபுடலா ரெடி ஆயிட்டு இருக்கு? ஆமாண்டி, நாட்டுக்கோழி குழம்பு வாசனை மூக்க தொலைக்குதுரி. மோப்பம் பிடிக்கிறத விட்டுட்டு நான் கேக்குறதுக்கு முதல்ல பதில் சொல்லு. நேத்து வரைக்கும் எழவு விடா இருந்த இந்த வீடு இன்னைக்கு கடா விருந்த வச்சு சாப்பிடுற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்படி என்னவா இருக்கும்? என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோண்டி, அந்த சாப்பாட்டு மனம் ஐயோ அப்படியே மனசு அள்ளுதுரி. மகா, இன்னும் எடுத்து வைக்கலையா? சீக்கிரம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்க போய் உட்காருங்க போங்க. இல்ல நான் கடைக்கு போறேன். அப்புறம் இதுல ஃப்ரூட்ஸ் மத்தது எல்லாமே இதுல இருக்கு. டேஸ்ட் பக்காவா இருக்கணும், பார்த்து செய். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க, நீங்க கடைக்கு போங்க. சரி, ஆரம்பி. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஓவர் நைட்ல அந்த வேலுக்கு விடுதலை கிடைச்சிருச்சா? சேச்சே, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுரி. இரு, கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம உள்ள போய் என்னன்னு விசாரிப்போம். ஐயோ, அடுத்தது செல்வி. செல்வி, மகா. வாங்க வாங்கம்மா, வாங்க வாங்க. செல்வி எங்க மகா? ரூம்ல தான் இருக்கா. இந்த இதுல புது துணி டவல் எல்லாம் இருக்கு. சரி வாங்க சம்மந்தி, உட்காருங்க. சம்மந்தி எங்க காணோம்? அவரு ரூம்ல மாத்திரை போட்டு படுத்துட்டாரு. சரிங்க. எப்ப வந்தீங்கப்பா? இப்பதாம்மா வந்தோம். சரி, கிளம்பலாமா? திரும்பாப்ல இதோ வந்துட்டேன் மாமா. என்ன மாப்ள, கிளம்பலாமா? சரி மாமா. கொஞ்சம் இரு தெரு. வேலுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை நானும் மகாவும் சமைச்சு வச்சிருக்கோம். வேலுக்கு கொண்டு போய் கொடுத்துறியா? ஓ, ஜெயில இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு தான் இப்படி தடபுடலா சமைச்சாங்களா? என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்டா, இத்தனை நாள் தம்பி பாவம் வயிறார சாப்பிட்டானா இல்லையா தெரியல. கோர்ட்ல அவனை பார்க்கும்போது பாவம் அவன் ரொம்ப மெலிஞ்சிருந்தான். அதனால இன்னைக்கு நீ அவனை பார்க்க போறேன்னு சொன்னதுனால அவனுக்காக பிடிச்சதெல்லாமே பார்த்து பார்த்து சமைச்சு வச்சிருக்கோம். ஆமா, அப்படியே மாப்பிள்ளைக்கு மாத்து துணி கொண்டு வந்திருக்கேன், அதையும் எடுத்துட்டு போயிட. அக்கா, இதெல்லாம் சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கிட்ட கேட்டிருக்கலாம்ல. முதல்ல நான் சொல்லியிருப்பேனே. என்னடா, என்னாச்சு? என்னப்பா? இல்லம்மா, தம்பிக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது சாதாரண தீர்ப்பு இல்ல, தூக்கு தண்டனை கைதியா தான் இப்ப அவன் உள்ள இருக்கான். இந்த மாதிரி சமயத்துல வெளியே இருந்து சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்கம்மா. என் புள்ள ஜெயில இருக்கான்ற காரணத்துக்காக பெத்தவ கையால அவன் சாப்பாடு கூட சாப்பிடக்கூடாதா? யார் என்ன சொல்றாங்கன்னு நானும் பாக்குறேன். மகா, நீ எல்லாத்தையும் எடுத்து வை. என் பிள்ளைக்கு, என் புள்ள வேலுக்கு நான் எப்படியாவது சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். அத்தை, ஏற்கனவே வேலுவை அங்க போய் மீட் பண்றதுக்கு இன்னைக்கு பெர்மிஷன் வாங்குறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. இப்ப நம்ம திரும்ப சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போய் அதை அவங்க வாங்க மறுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு தர்ம சங்கடம் ஆயிடும். இல்ல இல்ல, என் வேலுவுக்கு பிடிக்கும்னு இது எல்லாத்தையும் நான் செஞ்சு வச்சிருக்கேன். அதான் சொல்றாங்கல்லம்மா, விடுங்க. சரி சரி, வேண்டாம், சாப்பாடெல்லாம் வேண்டாம். நானும் உன் கூடவே கிளம்பி வரேன். என் புள்ள வேலுவை நான் இப்பவே பார்க்கணும். சரி வா, நீ வா, நம்ம போலாம். சரி. ஏங்க, இங்க பாருங்க, எனக்கும் மனசு கேட்கல. மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அது என்ன விசேஷ வீடா நீங்க இப்படி குடும்பமா கிளம்பி போய் பார்த்துட்டு வர்றதுக்கு? நீங்க இத்தனை பேர் போனா வேலுவை ஃபர்ஸ்ட் பார்க்க விடுவாங்களா? ஏன் விட மாட்டாங்க? நான் அவனோட அக்கா, இது அவனோட அம்மா, அவங்க மாமியார், எல்லாரும் வேலுவோட குடும்பம். அதெல்லாம் பார்க்க விடுவாங்க. திரு, நம்ம போலாம் வா. இல்லக்கா, அது வந்து இல்லம்மா, இப்போதைக்கு சூழ்நிலை சரியில்லை, அதனால நீங்க யாரும் இப்ப வர வேண்டாம். எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் இன்னொரு நாள் உங்களை கூட்டிட்டு போறேன். ஆமாத்த, இன்னைக்கு நாங்க மட்டும் போயிட்டு வரோம். அதோட இந்த கேஸ்ல ஆஜராகிறதுக்கு வேற ஏதாவது லாயர் கிடைக்கிறாங்களான்னு போய் விசாரிக்கணும். நீங்கெல்லாம் வேணா நம்ம இன்னொரு நாள் போய் பார்க்கலாம். என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ராத்திரி கனவுல கூட
என் பிள்ளை வேலுவுக்கு ஏதோ தப்பு தப்பா நடக்கிற மாதிரி கனவு வந்துச்சு. எனக்கு வேலுவை பார்க்கணும், அவன் கையை தொட்டு பார்த்து பேசணும்னு மனசு கிடந்து பாடாப்படுத்துது. அழாதீங்க அத்தை. இப்ப வந்திருக்கிற தீர்ப்பை நினைச்சு வேலு ஏற்கனவே நொந்து போயிருப்பாரு. இந்த மாதிரி நேரத்துல அவர் உங்களை பார்த்தாருன்னா உடைஞ்சு போயிடுவாரு. அதனால விடுங்க, நாம மேலும் அவரை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன். அத்தை, நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீ சொல்றதும் சரிதாம்மா. என் கண்ணில இருந்து தண்ணி வந்தாலே என் புள்ள தாங்க மாட்டான். அவனை பார்த்தா என் மனசும் பொறுக்காது. பேசாம நீங்களே போயிட்டு வாங்க. அம்மா அழாதீங்க, சீக்கிரமே அவனை போய் பார்க்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். மாப்பிள வாங்க போலாம், டைம் ஆச்சு, கிளம்பலாம். ஏங்க, சம்மந்தி எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு சமைச்சிருக்காங்க. அங்க கொண்டு போக அனுமதி இல்லைனாலும் ஒருவேளை அங்க இருக்கிற அதிகாரிங்க மனசு இறங்கி மாப்பிள்ளைக்கு கொடுக்க அனுமதிச்ச நல்லது தானே. எடுத்துட்டு போங்க. செல்விமா, எடுத்துட்டு போமா. சரிம்மா. ஆமாடி செல்வி, அந்த அர்ச்சனா பொண்ணு மாதிரி இப்ப நீங்க பார்க்க போற அந்த வக்கீலும் ஆஜராக மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா. இங்க பாருங்க அத்தை, சிட்டில எத்தனையோ லாயருங்க இருக்காங்க. அவங்கள யாராவது ஒருத்தர் பணத்துக்கு விலை போகாம இருப்பாங்க. இந்த மாதிரி எந்த மிரட்டலுக்கும் அடிப்படையாத செய்யற தொழிலே தெய்வம்னு தர்மத்தோட அடிப்படையில வேலை செய்யணும்னு யாராவது ஒருத்தர் கண்டிப்பா இருப்பாங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சு நம்ம வேலு கேஸ்ல ஆஜராக வச்சுதான் நான் வீட்டுக்கு வருவேன். செல்வி, எப்படியாவது நல்ல லாயரா பார்த்து நீ சொல்ற மாதிரி மேல்முறையீடு பண்றதுக்கு முயற்சியெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வாங்க. சரிங்கம்மா. இந்தாம்மா, தம்பிக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். இது எப்படியாவது அவன்கிட்ட கொடுத்துரு. நாங்க அவனை விசாரிச்சுதான் சொல்லு. சரி அண்ணி. இதையும் கொடு, இதுல ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. இந்த கொடு. இந்தடா புடிச்சுக்கோ. செல்வி, நான் கேட்டேன்னு சொல்லு வேலு கிட்ட. கொடுமா, நான் வச்சிருக்கேன், நீ சொல்லிட்டு வாமா. வரேன் அத்தை. அழாதீங்க அத்தை. சரிங்க, போயிட்டு வரோமா. பத்திரமா போயிட்டு வாமா.